இப்போ பார்த்தோன்னா விஜய்க்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு. காவேரி வந்து உயிரோடு இருக்கிற விஷயம். உடனே தாத்தாட்ட கேட்குறாங்க. தாத்தா வந்து அப்படியே தயங்கி தயங்கி பேசுகிறாங்க. நீங்கள் ஏன் இந்த மாதிரி நீங்கள் மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோவமாக கேட்குறாங்க. உடனே தாத்தா சொல்கிறாங்க, உன்னோடைய நல்லதுக்காக தான் செஞ்சேன் அப்படின்றாங்க. என்னோட நல்லது என்ன? ஒரு பச்சை குழந்தை என் பிள்ளைக்குள்ளே ஒரு அம்மா இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு என்ன செய்கிறாங்கன்னா அவங்க சித்தி, அவங்க சித்தப்பா, பசுபதி எல்லோரும் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. ஆகிறதுக்கு அடுத்து விஜய் சொல்கிறாங்க, இன்னும் வந்து என் பிள்ளைய நானே பார்த்துக்குறேன். நான் எப்படி காவேரியை வந்து நான் போய் தேடி பிடிச்சி என்ன செய்கிறேன்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரி சவால் விடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா காவேரிக்கு வந்து சின்சியராக அவங்க அம்மா வந்து என்ன செய்கிறாங்கன்னா மாப்பிள்ளை பார்க்குறாங்க. அந்த மாப்பிள்ளையை வந்து பேசி முடிக்கலான்றாங்க. அதுக்கடுத்து டெய்லியும் காவேரி ஸ்கூலுக்கு வராங்க. காவேரி வரப்போ இந்த பாப்பா வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்காங்க. அதுக்கடுத்து காவேரி அந்த பாப்பா வந்து சொல்லுது, எங்கள் அப்பா வந்து உங்களை கேட்டுகிட்டே இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே விஜய் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் போய் கண்டிப்பாக காவேரி ஸ்கூல்லையே பார்த்து பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. என்ன நடக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சேனலுக்கு புதுசு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.